நம்மளோட இன்குபேட்டரை நம்ம திரும்பி சுத்தம் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சுட்டு திரும்பி எடுத்து செட் பண்ண போகிறோம். நம்ம எதுக்காக செட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம திரும்பி இன்குபேட்டரில் ரீலோட் பண்ண போகிறோம். அதுக்காக சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் குண்டு பல்புக்கு 2 ஸ்டாண்டை வச்சு குண்டு பல்ப் ஃபுல்லாக சில்வர் டேப் அடித்து வச்சுருக்கோம். இந்த குண்டு பல்போட ஹீட் வந்து தர்மாக்கோல் வந்து உருகிடும். அதனால தான் நம்ம சில்வர் டேப் வச்சு அடிச்சிருக்கோம். அடித்து இன்குபேட்டர் செட் பண்ணி லைட் ஆன் பண்ணி விட்டோம். அப்புறம் ஒரு ட்ரேயில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இது முட்டையோட ஈரப்பதத்துக்காக மொத்தம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். நம்மளோட வாத்து முட்டையை நம்ம இன்குபேட்டரில் வைக்க போகிறோம். இது வரைக்குமே வாத்து மொத்தம் 11 முட்டை போட்டிருக்கு. இந்த 11 முட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். 12 நாளுக்கு மேலே முட்டை ஃப்ரிட்ஜில் வச்சு வைக்கக்கூடாதுன்றதால 11 நாள்லேயே முட்டையெல்லாம் எடுத்து இன்குபேட்டரில் வைக்கலாம்னு சொல்லிட்டு முட்டையெல்லாம் எடுத்து மார்க் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். மார்க் நார்மலாக பண்ணாமல் நம்மளோட ஆர்டிஸ்ட் வேலையை இந்த முட்டையில் தான் நம்ம காட்டிகிட்டு இருக்கோம். அதனால் நம்ம என்னென்ன வரையுதுன்னு சொல்லிட்டு நம்ம வரைஞ்சி இன்குபேட்டரில் இந்த வச்சிட்டோம். இவ்வளோ பெரிய இன்குபேட்டரில் இந்த 11 முட்டை ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம வாத்து முட்டை ஒரே வாத்து தான் இருக்குது. அதனால் அது மட்டும் தான் வைக்க போகிறோம். நாட்டுக்கோழி முட்டை இல்லாமல் முட்டை மாதிரி இல்லாமல் இது பியூர் ஒயிட்டாக இருக்குது. இங்கே முட்டைக்குள்ளே வந்து வாத்து முட்டைகளை பொறிக்கிறது மொத்தம் 30 நாள் ஆகும். அதுக்குள்ளே நம்ம இதுக்குள்ளே வேறு ஏதாவது முட்டைக்கு நம்ம வந்து லோட் பண்ணிடலாம்.